அனைவருக்கும் வணக்கம். இந்த இரவு நேரத்தில் மிகவும் ஒரு அவசரமான விஷயத்திற்காகத்தான் உங்களை சந்திக்கிறேன். இன்று நள்ளிரவோ சிறிது நேரம் கழித்தோ அதிகாலையிலோ நானும் மாலதியும் சவுக்கு மீடியாவில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேரும் கைது செய்யப்படுவதற்கான சூழல் எழுந்துள்ளது. இன்று இரவு சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு என்னவென்றால், பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆனந்தன், அவரை நான் பாத்திரையாவதி தான் சொல்லுவேன், அவர் பாத்திரையாவதி தான் அவர். அந்த ஆனந்தனை அவருடைய சாதியை பயன்படுத்தி சாதி ரீதியாக நானும் எனது குழுவினரும் விமர்சனம் செய்து நிகழ்ச்சியை வெளியிட்டு சமூகத்திலே கலவரத்தை வெளியிட்டு விட்டோம் என்று இன்று ஒரு புகார் அளிக்கப்பட்டு, அந்த புகாரின் பேரில் SC/ST ஆக்ட் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து தமிழக அரசு சவுக்கு மீடியாவை நடத்த விடாமல் முடக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. இதுவரை ஏறக்குறைய 50 வழக்குகள் என் மீதும் சவுக்கு மீடியா குழுவினர் மீதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றங்களின் உதவியோடு மீண்டும் மீண்டும் அந்த வழக்குகளை உடைத்து நாங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறோம். வெளியே வந்து தொடர்ந்து மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு அலுவலகம் சீல் வைக்கப்பட்டது. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. செயல்பட விடாமல் எங்களது நிதி ஆதாரங்கள் அத்தனையும் முடக்கப்பட்டன. வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. எங்கள் அலுவலகத்தில் இருந்த கணினிகள், கேமராக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலும் தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வீட்டிலேயே இத்தனை நாட்களாக நிகழ்ச்சிகளை நடத்தி வந்ததையும், திராவிட மாடல் அரசின் முகத்திரையை கிழிக்கும் வகையில் பல்வேறு உண்மைகளை எடுத்துரைத்ததையும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நாளை முதல் திங்கட்கிழமை வரை தொடர்ந்து 4 நாட்கள் நீதிமன்றம் விடுமுறை என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அதன் காரணமாக பொங்கல் தினத்தன்று அதிகாலையில் என்னையும் மாலதியையும் எனது குழுவினரையும் கைது செய்வதற்காகவே இந்த FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நாங்கள் அறிகிறோம். இந்த கிரைம் நம்பர் 10/2026 கோட்டூர்புரம் காவல் நிலைய இந்த FIRன் கீழே கைது செய்து, அது எல்லாமே ஏன்னா SC/ST ஆக்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகள். இப்போது நாங்கள் படப்பிடிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த எடிட்டிங் சிஸ்டம், இந்த கேமராக்களையும் பறிமுதல் செய்து தேர்தல் வரையில் சவுக்கு மீடியா செயல்படக்கூடாது. ஏற்கனவே நேயர்களுக்கு தெரியும், நீதிமன்றம் உடல்நிலையை கருத்தில் கொண்டு வழங்கியிருந்த அந்த ஜாமீனை ரத்து செய்வதற்காக உயர்நீதிமன்றத்தில் சென்னை மாநகர காவல்துறை வழக்கு பதிவு செய்து அந்த மனு வரும் 19ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. இத்தகைய சூழலில் அந்த 4 நாட்கள் கூட நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது. அதற்குள் சவுக்கு மீடியாவில் பணிபுரியக்கூடிய அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த FIR நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சவுக்கு சங்கர், மாலதி, நிதிஷ்குமார் மற்றும் சவுக்கு மீடியா குழுவினர் என்று FIR அதில் போடப்பட்டுள்ளது. அப்படி என்றால் கேமராமேன், எடிட்டர்லேருந்து அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த FIR பதிவு செய்யப்பட்டதோட நோக்கம். நாங்கள் இது போன்ற பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் வழக்குகளையும் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். சிறை செல்வதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நள்ளிரவு நேரத்தில் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் 45 நாட்கள். இந்த 45 நாட்களுக்குள் எவ்வளவு கொடுமைகளை அரங்கேற்ற முடியுமோ அவ்வளவு கொடுமைகளை அரங்கேற்ற வேண்டும் என்று திராவிட மாடல் முதல்வரும் அவரது காவல்துறை அதிகாரிகளும் முனைந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான உரிய பாடத்தை இந்த அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு, திமுக என்ற கட்சிக்கு, இந்த அதிகாரிகளுக்கு தேர்தலில் நீங்கள் புகட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது.
நீதிமன்றங்களின் மீது முழுமையான நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். நீதிமன்றங்களின் காரணமாகத்தான் எங்களால் தொடர்ந்து செயல்பட முடிகிறது. நன்றி.